ஒரு வழியா ஏர்போர்ட் மூர்த்தியுடைய குண்டாஸ் உடைக்கப்பட்டு அநேகமாக நாளை வந்துடுவார். இன்னைக்கே நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அநேகமா நாளை காலை விடுதலையாகி வெளியே வரலாம். மிக குறிப்பா சொல்லணும்னா காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது நடந்துச்சு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். ஏன் அப்படின்னா டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால ஒரு பாமகவை சேர்ந்த ஒருத்தருடைய இது சம்பந்தமா வழக்கு சம்பந்தமா பாக்குறதுக்காக அங்க போறாரு. போன இடத்துல அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்க நிற்பதற்கு எந்த முகாந்தாரமும் அங்க வர வேண்டிய காரணமும் இல்லை. திட்டமிட்டு அங்க நிக்கிறாங்க, தாக்குதல் கொடுக்கிறாங்க. தன்னுடைய பாதுகாப்புக்காக பையில ஏதோ ஒரு அது இவங்க இப்ப சொல்றது என்னன்னா கொலை முயற்சி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது திட்டமிட்டு கொண்டு போலையே, யதார்த்தமா அவருடைய பையில இருந்திருக்கு. ஒரு தாக்குதல் நடக்கும் போது ஒரு பாதுகாப்புக்காக படா நம்ம கையில என்ன கிடைக்குதோ அதை தான் முதல்ல பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அவர் பையில இருந்ததை எடுத்துக்கிறார், அவ்வளவுதான். அதுல ஏதோ ஆயுதமாக அது சித்தரிக்கப்பட்டு கொலை முயற்சி. அப்படி கொலை முயற்சினா ஒரு வீடு ஏறி போய் இவர் போய் எதையாவது எடுத்து போய் குத்த போனாரா? அப்ப வெட்ட வெளிச்சம் மாதிரி காழ்ப்புணர்ச்சி. இந்த காழ்ப்புணர்ச்சி எங்க இருந்து வருதுன்னா திருமாவளவன் இருந்து வருது. இப்ப சாதாரண ஆளுதான் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னா திருமாவளவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதை விட முக்கியம் அந்த கேள்விக்கெல்லாம் திருமாவளவன் பதில் இல்லை அப்படிங்கிறதா முக்கியம்.